தனது அரசு மீது குற்றச்சாட்டு கூறுபவர்களுக்கு எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்போது பதில் சொல்வேன். முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. அரியாங்குப்பத்தில் சாலை மேம்பாட்டு பணியால் வீடுகளை இழந்த மக்கள் இலவச மனைப்பட்டா கோரி கலெக்டர் அலுவலகத்தில் போராட்டம். போலீசார் கைது நடவடிக்கையால் பரபரப்பு. கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரி ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவக்கினர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் தன் மீது குற்றச்சாட்டுகளை கூறுபவர்களுக்கு நேரம் வரும் நிச்சயம் பதிலளிப்பேன் எனவும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் மூலம் புதுச்சேரியில் மருத்துவம், செவிலியர் மற்றும் தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் நிதி உதவி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் 2021-22 கல்வியாண்டில் மருத்துவம் மற்றும் செவிலியர் படிப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கான நிலுவையில் உள்ள 4ஆம் ஆண்டு தவணை நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. இதில் 134 மருத்துவ மாணவர்களுக்கு ரூபாய் 3,01,50,000 165 செவிலிய மாணவர்களுக்கு ரூபாய் 13,20,000 என மொத்தம் ரூபாய் 3,14,70,000 மதிப்பிலான கல்வி நிதி உதவியை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்றத்தில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் இந்த அரசு நிறைவேற்றி வருவதாகவும், குறிப்பாக மாணவர்களுக்கான அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் எனவும், கடந்த 2 ஆண்டுகளாக விடுபட்ட பள்ளி மாணவர்கள் உட்பட 15,700 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி 15 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பீகார் தேர்தல் வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 நிச்சயம் அந்த வெற்றி புதுச்சேரியில் எதிரொலிக்கும் என்றார். மேலும் தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் உள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, 2026 தேர்தலில் இந்த கூட்டணி தொடருமா என்ற கேள்விக்கு அதை தேர்தல் வரும்போது பார்க்கலாம் என்றார். மேலும் மாநில அந்தஸ்து கேட்டு தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றவர், அமைச்சர் ஜான்குமாருக்கு விரைவில் இலாக்கா ஒதுக்கப்படும் எனவும் பாஜகவுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றார். புதுச்சேரியில் புதிதாக பலர் கட்சி துவங்கி இருப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ரங்கசாமி, யார் கட்சி துவங்கினாலும் வரவேற்போம், அவர்கள் எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் பணிகள் செய்யலாம், மற்றவற்றை மக்கள்தான் முடிவு செய்வர் என்றார். மேலும் தனது அரசு மீது குற்றச்சாட்டு கூறுபவர்களுக்கு எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்போது பதில் சொல்லுவேன், அதற்கான நேரம் சமயம் வரும்போது அவர்களுக்கான உரிய பதில் அளிக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், இலவச கோதுமை ஓரிரு வாரத்தில் கொடுக்கப்படும் எனவும், மஞ்சள் அட்டை குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுவதாக அறிவித்த ரூபாய் 1000 விரைவில் வழங்கப்படும் என்றார். புதுச்சேரியில் 100 நாள் வேலை திட்ட பணிகளின் வேலை நாள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு தேர்வு விரைவில் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் வீடுகளை இழந்து 8 மாதமாக சாலை ஓரம் வசித்து வரும் பொதுமக்கள் இலவச மனைப்பட்டா கேட்டு குடும்பத்தினரோடு பாய் தலையணியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஓரத்தில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அரியாங்குப்பத்திலிருந்து வீராம்பட்டினம் வரை சாலை மேம்பாட்டு பணிக்காக சாலையோரம் வசித்து வந்தவர்களின் வீடுகள் JCB மூலம் அகற்றப்பட்டது. வீடுகள் இடிக்கப்பட்டு 8 மாதங்களாகியும் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படாததால் இடிக்கப்பட்ட இடத்திலேயே குடிசைகள் அமைத்து வசித்து வருகின்றனர். மேலும் காற்று மழை என்று கடுமையான சிரமத்திற்கு ஆளான அவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி பல கட்ட போராட்டங்களை நடத்தினர். ஆனால் இதுவரை அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டி குடும்பத்தினரோடு பாய், படுக்கை, தலைகணியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் அடித்துக் கொண்டு கதறி அழுததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கார்த்திகை மாதம் தொடங்கிய நிலையில் அரியாங்குப்பம் ஐயப்பன் கோவிலில் கொட்டும் மழையில் நீண்ட வரிசையில் நின்று ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். தமிழ் மாதமான கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியை முன்னிட்டு கேரளாவில் உள்ள ஐயப்பன் தேவஸ்தானம் மண்டப பூஜைக்காக இன்று காலை சன்னிதான நடை திறக்கப்பட்டுள்ளது. மண்டல பூஜை விரதம் இருந்து மலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் இன்று காலை கொட்டும் மழையில் நீண்ட வரிசையில் நின்று சரணம் முழங்க துளசி மற்றும் ருத்ராஜை மாலை அணிந்து மண்டல பூஜை விரதத்தை தொடங்கினர்.
இதனை முன்னிட்டு புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் ஐயப்பன் திருக்கோவிலில் இன்று காலை 4 மணி அளவில் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் வெள்ளிக்கவசம் சாட்சி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது. சுமார் 4 மணி நேரமாக இடைவிடாது ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தியோடு மாலை அணிந்து கொண்டனர். இதில் அரியாங்குப்பம், தவளக்குப்பம் மற்றும் தமிழக பகுதியில் இருந்தும் 1000க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் குருசாமி மாலை அணிந்து கொண்டனர். ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் அறங்காவலர் குழு, அரியாங்குப்பம் ஐயப்ப சேவா சங்கம், ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மழையால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் மக்களுக்கு நிவாரண உதவிகளை பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் வழங்கி ஆறுதல் கூறினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், குருசுகுப்பம் ஆகிய பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையில் குடிசை வீடுகள் சேதமடைந்தது. இந்த தகவல் அறிந்த பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் இன்று அந்த பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு ஏற்பட்டுள்ள சேதத்தை பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். மேலும் கடலோர பகுதியில் இருக்கும் மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை நேரடியாக பார்வையிட்டு மீனவ மக்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் நடைபெற்று வரும் சாலை பணிகளில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான கெனடி நகர், சுப்ராய பிள்ளை சத்திரம் பகுதியில் தற்போது புதுச்சேரி நகராட்சி மூலமாகவும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு மூலமாகவும் புதிய சாலைகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நடைபெற்று வரும் பணிகளில் சில தொய்வுகள் ஏற்பட்டு பணிகள் மிகவும் காலதாமதமாகிறது என அப்பகுதி மக்களின் புகாரை தொடர்ந்து கெனடி நகர், சுப்ராய பிள்ளை சத்திரம் பகுதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் ஆய்வின் போது பணிகளை விரைவாக முடிக்கவும், தற்போது மழைக்காலம் என்பதால் மழைநீர் தேங்காதவாறும் வெளியேறும் வகையில் வாட்டங்கள் அமைத்து புதிய சாலைகளும் புதிய வாய்க்கால்களும் அமைத்து தருமாறும் பணிகளை விரைந்து முடித்து பகுதி மக்களுக்கு உதவிடுமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். அன்னையின் மகா சமாதி தினத்தை முன்னிட்டு அரவிந்தர் ஆசிரமத்தில் கூட்டு தியானம் நடைபெற்றது. அரவிந்தர் ஆசிரமம் மற்றும் ஆரோவில் என்ற சர்வதேச நகரை உருவாக்கியவர் அன்னை என்று அழைக்கப்படும் மிர்ரா அல்பான்சா ஆவார். 1878 பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர் மகான் அரவிந்தரின் யோக முறைகள் கவர்ந்ததால் இந்தியா வந்தார். அரவிந்தர் வாழ்ந்த புதுவையிலேயே தங்கி அவரின் ஆன்மீக யோகா பணிகளுக்கு உறுதுணையாக இருந்தார். அரவிந்தர் ஆசிரமத்தில் வாழ்ந்த அன்னை 1973 நவம்பர் 17ஆம் தேதி சமாதி அடைந்தார். அன்னையின் 52ஆம் ஆண்டு மகா சமாதி தினத்தையொட்டி புதுவை மரைன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரமத்தில் அதிகாலையில் ஆசிரம வாசிகளின் கூட்டு தியான நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அன்னை வாழ்ந்த அறையை பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொருக்குமேடு கிராமத்தில் ஆழ்துணை கிணறு அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் கொருக்குமேடு கிராமம் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க கொருக்குமேடு சமுதாய நலக்கூடம் அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் ஆழ்துணை கிணறு அமைக்கும் பணிகள் பொதுப்பணித்துறை மூலம் 19 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிகள் சட்டப்பேரவைத் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைக்கப்பட்டது. இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 2500 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்டம் மற்றும் செயற்பொறியாளர் வாசு, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர்கள் நிவேதிதா, சிவானந்தம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெயமூர்த்தியின் மனைவியுமான ஜெயலட்சுமி ஜெயமூர்த்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தில் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் மனைவியுமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் சுமார் 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் அன்னதானம் வழங்கியும் சிறப்பு பூஜை செய்தும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தில் இழுத்து பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், அரசு கொறடா அனந்தராமன் மற்றும் நிர்வாகிகள் தேவதாஸ், ஆனந்த்பாபு மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
நிகழ்ச்சியில் கௌதமன், சூர்யா, உஷா, பாலு, சிவராமன், அன்புமணி, காங்கேயன், கிருஷ்ணமூர்த்தி, குருமூர்த்தி, சாமிநாதன், கோபால்சாமி, நாராயணசாமி, பாரதி, பிரபாகர் மற்றும் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் தேசிய வாய்வழி சுகாதார திட்டத்திற்கான உபகரணங்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 சார்பில் இன்று தேசிய வாய்வழி சுகாதார திட்டத்திற்கு 3 காய்ச்சி வடிகட்டிய நீர் ஆலைகள், 2 அல்ட்ராசோனிக் ஸ்கேலர்கள் மற்றும் ஒரு LED லைட் கியூரிங் யூனிட்டை நன்கொடையாக வழங்கியது. இந்த உபகரணங்களை ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 தலைவர் சங்கீதா மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அக்ஷயா ஆகியோர் மிஷன் இயக்குனர் PSHM டாக்டர் கோவிந்தராஜனிடம் அவரது அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். அப்போது மாநில நோடல் அதிகாரி NOHP டாக்டர் கவிப்ரியா, SAO சங்கர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்த உபகரணங்கள் சமூகத்தில் உள்ள மக்களுக்கு வாய்வழி சுகாதார சேவைகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த கருவிகள் நடமாடும் பல்பிரிவு மற்றும் சமூக சுகாதார மையங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார மையங்களில் பயன்படுத்தப்படும். இதனால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவார்கள் என்று அவர்கள் தெரிவித்தனர். முதல்வர் ரங்கசாமியின் 75வது பவள விழாவை முன்னிட்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. NR காங்கிரஸ் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி மாநில நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் முதல்வர் ரங்கசாமியின் 75வது பவள விழா நடைபெற்றது. புதுச்சேரி NT மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் தலைமை தாங்கினார். NR காங்கிரஸ் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி மாநில தலைவர் அன்பு முன்னிலை வகித்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், சத்யபிரியங்கா, முன்னாள் சபாநாயகர் VP சிவக்குழுந்து, முன்னாள் அமைச்சர் தியாகராஜன், செயலாளர் ஜவஹர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, மகளிர் ஆணையத்தின் தலைவி ஜோதி, மாநில மகளிர் அணி தலைவி ரேவதி, மேற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி இடையார்பாளையம் கிராமத்தில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடையார்பாளையம் கிராமத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இடையார்பாளையம் பாஜக நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்றது. முன்னதாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வத்திற்கு மேலதாளங்களுடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டு பொன்னாரை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் அனைவருக்கும் எவர் சில்வர் பாத்திரங்கள் கொண்ட தொகுப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டப்பேரவைத் தலைவர் பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இடையார்பாளையம் கிராம பஞ்சாயத்தார், மாவட்டம் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு ஆரம்ப பள்ளிக்கு தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக குழந்தைகள் தின விழா எக்கோல் ஆங்கிலேஸ் தமிழ் சென்ட்ரல் திருவிக முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி எக்கோல் ஆங்கிலேஸ் அரசு ஆரம்ப பள்ளிக்கு தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக குழந்தைகள் தின விழா எக்கோல் ஆங்கிலேஸ் தமிழ் சென்ட்ரல் திருவிக முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி அளவில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளும், கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு சேவை திட்டமாக பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் தனியார் பள்ளிகளுக்கு நிகரான சான்டெக்ஸ் காலணிகள் வழங்கப்பட்டது. இவ்விழா முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஜனார்த்தனன் தலைமையிலும் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் அருண் தீபாஞ்சான் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் மரி ஜோசப் ஆந்த்ரே கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்தார். இறுதியில் சங்கத்தின் நிர்வாகிகள் துரை பரமேஸ்வரன், பெருமாள், முருகன், திருமால், ரமேஷ், குமரேசன், வடிவேல், முரளி, சண்முகவேல் மற்றும் சங்கத்தின் உறுப்பினர்கள் அப்துல் கரீம், சுந்தர், கண்ணன், செல்வராஜ், ராஜேஷ், பிரபாகரன், வேலு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள் இணைந்து செய்திருந்தனர். இவ்விழாவில் மாணவர்களின் பெற்றோர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் மற்றும் கைவினை கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள தில்லையாடி வள்ளியம்மை அரசு உயர்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு அறிவியல் மற்றும் கைவினை கண்காட்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தலைமை ஆசிரியர் வாசு தலைமை தாங்கினார். 2ஆம் நிலை தலைமை ஆசிரியர் கணபதி முன்னிலை வகித்தார். கல்வித்துறையின் துணை இயக்குநர் ராமச்சந்திரன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக இவ்விழாவில் கலந்து கொண்டு கண்காட்சியினை துவக்கி வைத்தனர்.
மேலும் இவ்விழாவில் மழைநீர் சேகரிப்பு, நீர் மேலாண்மை, தானியங்கி சிக்னல், சாலை பாதுகாப்பு, ரோபோட் இயக்கம், வானிலை இயக்கம், கணக்கதிகாரம், கைவினை கலை படைப்புகள் உள்ளிட்ட 450க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க துணைத் தலைவர் ராஜலட்சுமி, உறுப்பினர் நடராஜன், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனிதா, ரஹமத் பிபி, பூங்குடி, சுகந்தி, செல்வராசு ஆகியோர் கலந்து கொண்டு அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டனர். பொறுப்பாசிரியை சுகன்யா நன்றியுரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பரத கலா மண்டலத்தின் நிர்வாகி கலைமாமணி பக்தன் மற்றும் விதுஸ்ரீ ஸ்ரீமதி சாத்விகா காயத்ரி மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கு பூஜை விழா நடைபெற்றது. பரத கலா மண்டலம் டெம்பிள் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் புதுவையின் சிறந்த இசை மற்றும் நடன பள்ளிகளில் ஒன்று. இந்த பள்ளியில் வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம், மிருதங்கம், நட்டுவாங்கம், கென்னல்கோல் மற்றும் வீணை ஆகிய வகுப்புகள் பாரம்பரிய முறையில் தகுந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் பயில வரும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்த முறையில் இக்கலைகளை கற்றுக் கொடுத்து வருங்காலத்தில் சிறந்த கலைஞர்களாக உருவாக்குவதே இந்த பரத கலா மண்டலத்தின் முக்கிய நோக்கமாகும். இப்பள்ளியின் நிர்வாகிகளான கலைமாமணி பக்தன் மற்றும் விதுஸ்ரீ ஸ்ரீமதி சாத்விகா காயத்ரி மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா புதுவை கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. சலங்கை பூஜையில் பங்கு பெறும் மாணவிகளான அபிராமி, ஹன்சிகா, ஹர்ஷினி, ஜிஜா, மௌத்திகா, நக்ஷத்ரா, நந்தனா, சிவாம்ருதா மற்றும் தாருணிகா ஆகியோர் பங்கு பெற்றனர். இந்த நடன நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியமாக நட்டுவாங்கம் விதுஸ்ரீ ஸ்ரீமதி சாத்விகா காயத்ரி, வாய்ப்பாட்டு வித்வான் புதுவை பாலாஜி ராம்ஜி, மிருதங்கம் வித்வான் புதுவை பரத், வயலின் நரம்பிசை கலாநிதி தனிகாச்சலம், புல்லாங்குழலில் வித்வான் டாக்டர் ஸ்டீவ் வினோத்குமார் மோஷிங் மற்றும் ஸ்பெஷல் எஃபெக்ட் புதுவை கலைமாமணி முனிவர் அழகு ராமசாமி ஆகியோர் பங்கு பெற்றனர். இந்த சலங்கை பூஜைக்கு ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி ஈசிஆர் லாஸ்பேட் கிளையில் முதல்வராக பணிபுரிந்து வரும் ஸ்ரீமதி சுமித்ரா ஸ்ரீனிவாசன் சிறப்பு விருந்தினராக வந்து நிகழ்ச்சியினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவியின் பெற்றோர்கள், உறவினர்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளுக்கு இடையேயான ஓவிய போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகர் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளுக்கு இடையேயான ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் என் உலகம், என் வழி, என்னை நான் இருப்பது போலவே ஏற்றுக்கொள், தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள் ஆகிய தலைப்புகளில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மத்திய அரசின் ஓய்வு பெற்ற SISI துணை இயக்குனர் சுப்பிரமணியம், ஜிப்மர் பேராசிரியர் லதா சத்துர்புதுல்லா ஆகியோர் ஓவிய போட்டியை துவக்கி வைத்தனர். பள்ளியின் தாளாளர் முனைவர் புவனா வாசுதேவன் தலைமை தாங்கினார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலும், 4 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலும், 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலும், 9 முதல் +2 வரையிலும் 4 பருவங்களாக போட்டிகள் நடத்தப்பட்டது. அதில் கேந்திர வித்யாலயா பள்ளி, திவ்ய வர்ஷினி, கிறிஸ்து இன்டர்நேஷனல் பள்ளி, தானியஸ்ரீ, பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளி, சில்வியா, பெத்திசெமினர் பள்ளி, பவன் ஆகியோர் முதல் பரிசு பெற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் கோப்பைகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அலோகா விஷன் ஃபவுண்டேஷன் மற்றும் PRRT 107 அர்பன் விஷன் சென்டர் SPS ஃபவுண்டேஷன் ஆதரவுடன் தொடங்கப்பட்டது. அலோகா விஷன் ஃபவுண்டேஷன் மற்றும் பாண்டிச்சேரி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 107 இணைந்து SPS ஃபவுண்டேஷன் ஆதரவுடன் புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் தெரு, பாரதி தெரு சந்திப்பு பகுதியில் அர்பன் விஷன் சென்டர் இன்று சிறப்பாக தொடங்கப்பட்டது. இந்த மையத்தை முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார் திறந்து வைத்தார். நிகழ்வில் அலோகா விஷன் ஃபவுண்டேஷன் இயக்குனர் பிரேம்ஜித், ரவுண்ட் டேபிள் இந்தியா ஏரியா 2 ஏரியா செக்ரட்டரி TR அசோக், ஏரியா ப்ராஜெக்ட் கன்வீனர் TR விக்னேஸ்வரன் மற்றும் PRRT 107 சேர்மன் TR ஆனந்த்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தொடக்க நிகழ்வின் ஒரு பகுதியாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு இலவச கண்ணாடிகள் வழங்கப்பட்டு சமூகத்தில் உதவி தேவைப்படும் அனைவருக்கும் பார்வையை திருத்த சேவை எளிதில் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தை வலியுறுத்தியது. இந்த அர்பன் விஷன் சென்டர் ஆண்டு முழுவதும் இயங்கி கண் பார்வை பிரச்சனைகளால் பாதிக்கப்படுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து சேவை வழங்கும் என்பதை ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இந்த முயற்சி தவிர்க்கக்கூடிய பார்வை சிக்கல்களை குறைத்து தரமான கண் ஆரோக்கிய சேவைகளை சமூகத்தின் மிக தேவையுள்ள பகுதிகளுக்கு கொண்டு செல்வதை நோக்கமாக கொண்ட அலோகா விஷன் ஃபவுண்டேஷன் பணியையும் சமூக முன்னேற்றத்திற்காக நீண்ட நாள் தாக்கம் விளைவிக்கும் முயற்சிகளில் ஈடுபடும் ரவுண்ட் டேபிள் இந்தியாவின் மதிப்புகளையும் ஒருங்கிணைக்கிறது. இந்த செயல்பாட்டை முன்னெடுத்து இயக்குவதில் பாண்டிச்சேரி ரிவேஜ் ரவுண்ட் டேபிள் 104 முக்கிய பங்காற்றியுள்ளது. மேலும் இந்த திட்டத்திற்கு உறுதுணையாக SPS ஃபவுண்டேஷன் வலுவாக ஆதரவாக திகழ்கிறது.
முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 11,455 ரூபாய். வெள்ளி ஒரு கிராம் 170 ரூபாய். தனது அரசு மீது குற்றச்சாட்டு கூறுபவர்களுக்கு எப்போது பதில் சொல்ல வேண்டுமோ அப்போது பதில் சொல்வேன். முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. அரியாங்குப்பத்தில் சாலை மேம்பாட்டு பணியால் வீடுகளை இழந்த மக்கள் இலவச மனைப்பட்டா கோரி கலெக்டர் அலுவலகத்தில் போராட்டம். போலீசார் கைது நடவடிக்கையால் பரபரப்பு. கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரி ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை துவக்கினர். புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகளுடன் முதல்வர் ரங்கசாமியின் 75வது பவள விழா கொண்டாட்டம்.